ரஷ்யா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கடந்து வரணும். தேவையில்லாத பிரச்சனை. ஆரம்பிச்சிருக்கவே வேண்டியதில்ல இந்த பிரச்சனை. தேவையில்லாம சண்டை நடக்குது. இதெல்லாம் விட்டுட்டு வேற வேலை இருந்தா பார்க்கறதுக்கு வழி பார்க்கணும் ரஷ்யா. அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இது போல சொல்றாரு. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் 3 மாசத்துக்கு முன்னாடி கேட்கணுமே. என்னென்ன பேச்சுகள் இந்த இடத்துல இருந்தது? இந்த உக்ரைனுக்கு வந்து சாவரன்டி போச்சு, அது போச்சு, இது போச்சுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இதே அமெரிக்காவோட ஆளுகின்ற அரசாங்கமா இருந்தவங்க. பைடன் அவர்கள் தலைமையில மிக பெருமளவுல சாடுன்னு சாடிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடான்னு இப்படி பேசுறாங்களே அப்படின்னு போல இருக்கு. எது எப்படியோ அமெரிக்காக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற பல வீடியோக்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சீரிஸ்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஹட்சன் பே ரிவர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொப்பரை கடிச்சு ஒரு ஹெலிகாப்டர் விழுந்துருச்சு. இதனால வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஹெலிகாப்டர்ல பயணம் செஞ்சவங்களாம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ரெஸ்கியூ டீம்லாம் அந்த ரெஸ்கியூ பண்ணியிருந்திருக்கு. இது மிக முக்கியமான விஷயம் இல்ல. இதுக்கு அடுத்து நடந்தது தான் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இது போல விஷயங்கள் அங்க நடக்கிறது தான். அது இப்ப சமீப காலமா ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கப்புறம் ரொம்ப அதிகமா நடக்குது. அதுவும் விமானங்களும் டேஷ் பண்ணிக்கிறது. அதுதான் இங்க ஹைலைட்டா இருக்கு. பெரும்பாலும் இது யாரும் ஹைலைட் பண்ண மாட்றாங்க அப்படின்னு போல தோணுது. பட் ஆனா இதுக்கப்புறம் இது பெரும் பிரச்சனையா மாறிட்டு வருமா? அமெரிக்கால அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி இது போல இல்ல. இப்ப பெருமளவுல நடக்குது. அது வாஷிங்டன்ல வந்து பாத்தீங்கன்னா, ஏர்போர்ட்ல பயணிகள் பேசஞ்சர் பிளேன் வந்து பாத்தீங்கன்னா, போயிட்டு இருக்கிற பிளேன்ல இன்னொரு பேசஞ்சர் பிளேன் வந்து ரெக்கையில மோதியிருக்கு. நல்ல வேளையா யாருக்கும் எந்த உயிர் சேதமும் இல்ல. இதுக்கு முன்னாடி இதே போல நடந்தது. 2 பிரைவேட் ஜெட் வந்து பாத்தீங்கன்னா, மோதுறதுக்கு போச்சு. 2வது ஒரு பேசஞ்சர் பிளேன் தரையிறங்கும்போது ஒரு பிரைவேட் ஜெட் வந்துச்சு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அ தற்செயலா நடந்தது. கோயின்சிடென்ஸ் அப்படின்னு கூட சொல்லிடலாம். பட் ஆனா இது எல்லாம் என்ன சமீப காலமா இந்த 3 மாசத்துக்குள்ள ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதே அமெரிக்கால. ஒரே மாரி பேட்டர்ன்ல நடக்குதே அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது எப்படி அமெரிக்கா கடந்து வராங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இப்ப உக்ரைனுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. வரலாறு காணாத அளவுக்கான உதவிகள். எய்டு மலையில வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைனை நினைய வச்சிருக்கிறாங்க. ஏன்னா உக்ரைனோட பிரைம் மினிஸ்டரான ஷம்யால் அவர்கள் அவர் வந்து வெகுன்னு எழுந்து பேசிக்கிறாரு. எங்களை என்னங்க நாங்க என்ன கிரே ஜோனா? நாங்க யாருக்கும் கிரே ஜோன் கிடையாது. பார்டர் லேண்ட் கிடையாது. பார்டர் பகுதியில் இருக்கிற இது கிடையாது. பஃபர் கிடையாது நாங்களாம். நாங்க ஈரோப்போட மத்திய பகுதி. எங்களை இழுத்து நீங்க மத்திய பகுதியா பார்த்தீங்கன்னா தான் அது சரியா இருக்கு. நீங்க மத்திய பகுதினா இப்ப ரஷ்யாவும் ஈரோப்ல தானே இருக்கு. அப்படின்னு உங்களுக்கு கேள்விகள் வருது. நீங்க ஒரு வாரமா தான் இருக்கீங்க ஈரோப்ல. இல்ல அப்படின்னா நீங்க ரஷ்யாவும் சேர்த்தீங்க. அப்பதான் மத்திய பகுதியில இருக்க முடியும் அப்படின்னு டீசெண்டா அனலிஸ்ட் தரப்பு வந்து கேட்கிறாங்க. ஆனா இவர் தரப்பு வந்து என்ன கேட்டு இருக்கிறாருன்னா, நாங்க தான் மெயின் மத்திய பகுதி ஈரோப்ல. நாங்க இல்லாம ஈரோப் இல்ல. அத புரிஞ்சுக்குங்க. நாங்க மட்டும் போயிட்டோம்னா அப்புறம் நீங்கெல்லாம் பஃபரா மாறிடுவீங்க அப்படிங்கிறது போல மிக பெருமளவுல பேசியிருந்திருக்கிறார். இதுக்கு மனம் உருகிட்டாங்க போல தெரியுது. ராம்சே மீட்டிங்ல மாபெரும் சக்சஸ். 21 பில்லியன் யூரோ அளவுக்கான உதவிகள் இதுவரைக்கும் இல்லாம இப்ப ஈரோப் பெருமளவுல அறிவிச்சுக்கிறாங்க. கொடுத்துருவீங்களா? ஏற்கனவே சொன்னதெல்லாம் கொடுத்துட்டீங்களா? அப்படிங்கிற கேள்விகள் வருது. இருந்தாலும் கொடுத்துருவாங்க அப்படிங்கறத நம்பலாம். ஏன்னா பெருமளவு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் யூகேல வந்து பலரும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஏங்க $500 மில்லியன் சொல்லிக்கிறாங்க எய்டு அப்படிங்கிறது போல. இது வந்து ஹிட் ஆயிருக்கும் போல தெரியுது. நல்லா சரக்குன்னு எல்லாம் இறக்குற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ கிரிட்டிசைஸ் பண்ணது இறங்கிடுச்சுல்ல. ஆனால் இப்போ யூகேவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஹேலி அவர்கள் அவர் தரப்பு வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா, 4 பில்லியன் யூரோ நாங்க தரோம். உக்ரைனுக்கு எய்டா தரோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கொடுத்துட்டீங்கன்னா ஓகே. ஒன்றும் பிரச்சனை. எந்த பிரச்சனையும் கிடையாது. கொடுத்துட்டீங்கன்னா உக்ரைன் அவங்களை காப்பாத்திக்கிறதுக்கு மிக பெருமளவுல உதவியா இருக்கும். கோடான கோடி நன்றிகள் அப்படிங்கிறத பல அனலிஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு உதவிகள் உக்ரைனுக்கு வருது அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம். ஏன்னா இப்ப காலத்துல வந்து பெருமளவுல முன்னேறிட்டு இருக்காங்க ரஷ்யா. தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது போன பதிவுலலாம் டிராஸ்க் பகுதியில பெருமளவுல முன்னேறாங்க அப்படின்னு பார்த்திருந்தோம் இல்லையா? இப்ப அதே பகுதியில புதுசான அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஐஎஸ்டபிள்யூ தரப்புல இருந்தே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு வேடிக்கையா இருக்கு. அது பரவாயில்ல. ஆனா இப்போ என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நம்ம கூட ஒரு பஃபர் இருக்குன்னு நினைச்சோம். இப்ப நம்ம மேப்ல பார்ப்போம். உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெரியும். அதாவது டிராஸ்க் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா, போன இதுல நம்ம சொல்லியிருந்தோம். ரஷ்யா வந்து இந்த பகுதிகள்ல இருந்து முன்னேறி போய் இந்த பகுதிகளை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு இங்க இருக்கக்கூடிய மைன் நம்ம சேட்டலைட்டுக்கு மாத்தினோம்னா தெரியும். ஸோ இங்க இருக்கக்கூடிய மைன்ஸை பிடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. ஏன்பா இந்த சைட்லலாம் வந்து அட்டாக் பண்ணலாம்ல அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். ஏன்னா இங்கிருந்து ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும்ல. பெரிய டவுன்ஸ் இல்லை, நோவஸ்பாக்கா, செர்பிவிங்கா, ஸோ இதெல்லாம் பெரிய டவுன்ஸ் இருக்குல்ல அப்படிங்கிற கேள்வி வரும். ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே லைன் வந்து பெண்டாக இருக்கும். நம்ம மவுஸ் வச்சு காட்டுறது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே லைன் வந்து பெண்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து போகணும் அப்படின்னா
இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே லைன் போகுது. ஸோ இன்ஃபேண்ட்ரி மட்டும்தான் போக முடியும், அதாவது ஆட்கள் மட்டும்தான் அனுப்ப முடியும். அந்த காரணத்தினால இதுக்கப்புறம் ரீஸ்டோர் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். இன்கேஸ் ரஷ்ய தரப்புலேருந்து இதை கைப்பற்றி அங்கே ட்ரெயின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அவங்க பதுங்கிட்டாங்க அப்படின்னா கஷ்டம் இங்கேருந்து அனுப்புறது. ஆனால் இந்த நெல்விப்பிக்கால வந்து ரஷ்யவர்கள் பின்வாங்கிடுவாங்க, ஏன்னா இந்த மெயினை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா பின்வாங்கிடுவாங்க அப்படின்னு யோசிச்சா இவங்க பின்வாங்குற மாதிரி தெரியல. ஏன்னா இப்போ இங்கேருந்து ஒரு வண்டி அப்படியே இங்கே போயிடலாம் அப்படிங்கிறது போல இந்த நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க ரஷ்ய தரப்புலேருந்து. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷன்லாம் நாங்கள் தாக்கியிருக்கோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து வீடியோ பதிவுகள், அந்த ஒரு வீடியோ பதிவு நம்ம போன்ற பார்த்தோம்ல, அதுவும் உக்ரைன் கொடுத்த வீடியோ பதிவு தான். அந்த இடத்துல ரஷ்யர்கள் இருந்தாங்க, நாங்கள் அடித்தோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. அதே போல் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யர்கள் வந்தாங்க, நாங்கள் அவங்களை அடித்தோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் முன்னேறும் போது தாக்குதல் நடந்திருக்கு. மிக பெரும் அளவில் ஆர்மட் காலம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்காங்க. நாளைக்கு நாளானைக்கு தெரிஞ்சிடும் இந்த பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் ரஷ்யா என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பின்புறத்தில் வந்து வரக்கூடிய எல்லா சப்ளைஸையும் அவங்க கட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பகுதியில் உங்களுக்கு தெரியும் ட்ராஸ்க்லேருந்து இப்படி முன்னாடி போகிறாங்க அப்படின்னா இந்த பகுதிகளுக்குள்ளே இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சப்ளைஸ் இருக்காது. உக்ரைனோட வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சு பிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். லிட்டரலாக இங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் குறைஞ்சது 1500 பேர்த்துக்கிட்ட இருக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டது. ஏன்னா ஆக்டிவாக என்கேஜ் ஆகிட்டு இருக்கக்கூடிய பகுதிகள். உக்ரைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க, ரிட்டாலியேட் பண்ணுறதுக்காக ரஷ்ய தரப்புலேருந்து இந்த பகுதிகளெலாம் முன்னேறிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தாக்குதல் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ பதிவுகளை விட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பகுதி முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துருவாங்க. அப்படி ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகள் எல்லாம் வருது அப்படின்னா நான் தோராயமாக தான் வரைகிறேன் இதையா. ஏன்னா இந்த கால்வாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கக்கூடிய இது மட்டும் பார்த்தோம்னாலே 74 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கான பகுதிகள் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துருவாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் தாக்காமே எடுத்துருவாங்க. இந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஏரியாவிலேருந்து தாக்குதல் பண்ணுறதுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து ரஷ்யன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மிக பெரும் அளவில் பகுதிகளை ரஷ்யா சுற்றி வளைச்சு பிடிச்சிருவாங்க. ரெண்டாவது இங்கே தான் செசிவியா இருக்குது. சமீபத்தில் இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனியன்ஸ் ரஷ்யன்ஸ் இருந்தாங்க, அவங்கள நாங்கள் தாக்குதல் பண்ணோம் அப்படின்னு உக்ரைன் தரப்பு வந்து வீடியோ பதிவுகளை விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பகுதியிலேருந்து ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எடுக்கிறாங்களே, இந்த ஸ்துப்பான்ஸ்கி நோக்கி போகிறாங்க ரஷ்ய தரப்புலேருந்து அப்படிங்கும்போது ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டான்டினோவ்காவை நோக்கி தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எதுக்காக இது இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன் அப்படின்னா எந்த அளவுக்கு வேகமாக மூமெண்ட்ஸ் இருக்குது. அதுவும் சமீப காலமாக ரஷ்யா இந்த பகுதியை பிடிச்சிட்டாங்க அந்த பகுதியை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கோம். ஸோ வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரஷ்யா அஃபென்சிவ் ஆப்ரேஷனில் மிக தீவிரமாக இறங்கிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. இதனால தான் பெருமளவில் எய்டுகள் மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு கொடுக்குறாங்களா, டிஃபெண்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது போல. இந்த மேலும் உறுதி செய்யும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்கிவ் பகுதியில் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்களா, ஜப்பாட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லுஹான்ஸ்க் பகுதி. ரெண்டாவது வந்து இந்த கர்கிவ் பகுதியில் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து ஜப்பாட் குரூப் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு சொல்லுவாங்க. ஒருவருக்கும் ஒரு குரூப் இருக்காங்கல்ல, ஜப்பாட் குரூப். ஸோ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பெல்லோஸ் அவர்கள் வந்து பார்த்துக்கிறாங்க. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, என்ன பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணவங்களுக்குலாம் அவார்டு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. சமீபத்தில் இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கர்ஸ்க் பையில் கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பெருமளவில் இருந்துச்சு. அதே போல் இங்கேயும் ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பெருமளவில் இருக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. ஸோ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரஷ்யாவோட மெயினான ஃபோக்கஸ் எங்கே அப்படிங்கிறது கண்டுபிடிக்கவே முடியல. எந்த அனலிஸ்ட்னாலையும் இங்கே தான் ரஷ்யா அடிக்க போறாங்க அப்படிங்கிறது உறுதியா சொல்ல முடியறதில்ல. இதுக்கு முன்னாடி பக்முட் அடிக்கும் போது பக்முட் தாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆத்விகாவை பிடிக்கும் போது ஆத்விகா தாங்க அப்படிங்கிறது போல எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. வெளிக்கான ஊசருக்கா தாங்க பிடிக்க போறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் சண்டை நடந்துருக்கணும். ஒரு பகுதிகளை டார்கெட் பண்ணி அந்த பகுதிகளை போய் பிடிச்சிட்டு இருந்தாங்க ரஷ்யா தரப்பு. இந்த உக்ரைனா அதே போலதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ரஷ்யா என்டையர் 1000 கிலோமீட்டர் ரேஞ்சிலேயே ஒரு அஃபென்ஸ் கொடுக்கறதுனால எதை அவங்க பிரைமரியா கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் இந்த பகுதியில் வந்துருமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அந்த அளவுக்கு ரஷ்யா தயாராயிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா BMP-3 ரக இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அதிநவீனமயமாக்கப்பட்ட இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள். இல்லை தெர்மல் இமேஜர், நைட் விஷன், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது ரீகாயில் ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறது போல பிரத்யேகமாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்டு இருக்கிறத படித்து அதுக்கேற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணி டெலிவரி பண்ணுறோம் அப்படிங்கிறது போல ரஷ்யாவோட அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுலேருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா BMP-3 ரக இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் தள்ளி இருக்கிறாங்க. ஸோ ஃபேக்ட்ரிங்கிறது 24/7 ரன் ஆகிட்டே இருக்கு ரஷ்யா. இதில் இன்னொரு வேற இது அல்ஜீரியா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு
Su-35 ரக விமானங்கள டெலிவரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இந்த சேட்டலைட் இமேஜ்ல எடுத்து பார்த்து. ஸோ ரஷ்யா மேல சாங்ஷன்ங்கிறாங்க. அதெல்லாம் துளி கூட வேலை செய்யல அப்படிங்கிறது இருந்து புரிஞ்சுக்க முடியுது. சாங்ஷன் போட்டிருந்தாங்க. அது வேலை செஞ்சிருந்ததுன்னா ரஷ்யானால ஆயுதங்கள உற்பத்தி பண்ணியிருக்க முடியாது. சிப்பு தட்டுப்பாடு, ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு தட்டுப்பாடா இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு எந்த தங்கு தடை இல்லாம சப்ளை லைன் கிளியரா இருக்கு அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் அவங்களோட வார் மிஷின் ரன் ஆயிட்டே இருக்கு. இதுக்கு சீனா பெருமளவுல உதவுறாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் இந்தோ பசிபிக் கமாண்டோட சீஃப் வந்து பாத்தீங்கன்னா செனட் சபையில உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணான்றத போன பதிவுல பார்த்திருப்போம். அதனால தான் டாரிஃப் வார்ன்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சீனாவை கொடுத்து அழுத்த பாக்குறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ரஷ்யா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு உறுதுணையா இருக்கிறது நார்த் கொரியா. ஏன்னா கொரியா அடுத்த பேட்ச் பொட்டியில் ஏத்திட்டு இருக்கிறங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஸோ பொட்டியில் ஏதாவது வருது ஃப்ரண்ட் லைன் அப்படின்னா பார்த்துடலாம். லார்ஜ் நம்பர் ஆஃப் கண்டெய்னர் ஷிப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகமான மிசைல்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. இல்ல ஒரே ஒரு விஷயம்தான், அதாவது நார்த் கொரியா செய்யக்கூடிய மிசைல்ஸ் ரஷ்யாவோட, அதாவது ரஷ்யாவோட ஆர்ட்லரிஸ்ல வேலை செய்யுது. ரஷ்யா செய்யற ஆர்ட்லரி ஷெல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவில் வேலை செய்யுது. அவங்களோட யூனிட்ல வேலை செய்யும், இந்த யூனிட்லயும் வேலை செய்யும். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இவங்கள அலைன்ஸே இல்லை. இப்பதான் புதுசா பண்ணிக்கலாமா அப்படிங்கிற பேச்சு இருக்கிறாங்க. ஆனா இவங்க பல வருட காலங்களா அலைன்ஸ் இருக்கிறாங்க நேட்டோ நாடுகள். இதுல பிரான்ஸ் தயாரிக்கிறது செக்கு தயாரிக்கிற அந்த சீசர் அபிச்சர்ல பொருந்த மாட்டேங்குது. செக்கு தயாரிக்கிறது பிரான்ஸ் இது ஒத்துக்க மாட்டேங்குது. இட்டாலி இது தயாரிக்கிறது வேற யாருக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. இவங்களுக்குள்ளேயே முரண்பாடுகள் பெருமளவுல இருக்கு. இந்த டைம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த சிக்கல் எல்லாத்தையும் நம்ம விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக மும்பரமா பேசிட்டு இருக்காங்க. அதுதான் கூடி பேசிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு நல்ல முடிவுகள் எடுத்தாங்கன்னா எந்த நாடுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது, என்ன மூவ்மெண்ட்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிற ஏதாவது தகவல் இருந்துச்சுன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆனா இப்போ யூரோப்பியன் யூனியன் பெருமளவுல அந்த தானா வந்து முன் வந்து உதவுகின்ற கூட்டம் இருக்காங்க. அவங்க தானே பெருமளவுல உதவிகள் செய்யறத சொல்லிக்கிறாங்க. இப்ப அதுல பீஸ் கீப்பிங் ட்ரூப்ஸுக்கு வெறும் 6 நாடுகள் தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதை ரிகார்டிங்கா வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரட்டா, அதாவது யாருக்குமே தெரியாம பிரின்ஸ் ஹாரி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட ஹாஸ்பிட்டலுக்கே, ஃபீல்டு ஹாஸ்பிட்டலுக்கே வந்து பாத்தீங்கன்னா போய் நேர்ல விஜயம் பண்ணி பாத்துக்கிறாரு. என்ன மாதிரி நடக்குது, நம்ம ஆளுங்களை அனுப்பிச்சா உண்மையாலுமே ரூபா இல்லையா அப்படிங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா போய் பார்த்துருக்கிறதா செய்திகள் டெலிகிராம் பாருங்க, பிரிட்டனோட மீடியாக்கள் தரப்பு வந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான இமேஜஸ் எல்லாம் வருது. இதை வச்சு பார்க்கும்போது நடுவில் ஒரு பிரின்ஸ் ஹாரி அவர் வந்து பண்ணா இந்த லாத்தியோ லித்துவேனியா எஸ்டோனியால ட்ரைனிங்க அந்த டைம்ல இவர் கண்பட்டாரு. அந்த இடத்துல ட்ரைனிங் நேட்டோ ட்ரைனிங்ல இருந்தாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தா இங்கிட்ட வந்துட்டு போயிருக்காங்க. அப்ப ட்ரைனிங்னாலே இங்க ஏதோ நடக்குதுன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிற கேள்விகள் வருது. எது எப்படியும் இப்ப யூகே வந்து பாத்தீங்கன்னா ட்ரூப்ஸ் அனுப்புறதுக்கு 5 வருஷத்துக்கு உள்ள பீஸ் கீப்பிங் இருப்பாங்க அப்படிங்கிறது போல பேச்செல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ ட்ரூப்ஸ் அனுப்புறாங்க அப்படின்னா இது போல லிவிவ் ஹாஸ்பிட்டல் வந்து பண்ண பார்த்துட்டு போயிருக்காரு. காயமடைஞ்ச வீரர்கள் எந்த அளவுக்கு காயமடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மேபி அவங்களோட மெர்சனரிஸே இருந்திருப்பாங்களா இருக்கும். ஃபீல்டுக்கு வந்து ரியலிஸ்டிக்கா என்ன தகவல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போயிருப்பாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஒருவேளை இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிற முடிவுகள் எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ட்ரூப்ஸ் அனுப்புறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, எதுவும் செய்ய முடியாது. நம்ம கிட்ட இருக்கிறதே 10,000 20,000 தான் நம்ம அனுப்ப முடியும். இது அனுப்புனாலும் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற முடிவு எடுத்தாங்கன்னா அனுப்ப மாட்டாங்க. இல்லை அவங்க இதையும் மீறி அனுப்புறாங்கன்னா பெருமளவில் தயாராயிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது, யூகேவோட தலைமையில என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கலாம் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த யூரோப்பியன் யூனியன் இங்கே நடத்திட்டு இருக்கக்கூடிய செய்தி. அட் த சேம் டைம் அப்படியே மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டோம்னா சமீப காலமா துருக்கிக்கு இஸ்ரேலுக்கும் 7ஆம் பொருத்தமா இருக்கு. ஸோ அதனால அசர்பைஜான்ல வச்சு ஒரு மீட்டிங்கை போட்டுடலாமா அப்படிங்கிறது போல சீக்கிரட்டா மீட்டிங் போட்டுக்கிறாங்க. ஆனா அதுல 2 பேர் இதெல்லாம் சரி வேற, அதை ஒத்துக்குப்போங்க எந்திரிச்சு போங்க அப்படிங்கிற போல இரு தரப்புலையும் பிச்சுக்கிட்டு 2 பேர் எந்திரிச்சு வந்துட்டாங்க. இந்த காரணத்தினாலேயும் என்னமோ தெரியல சமீப காலமா HTS வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு பிடிக்கலையா அப்படின்ற கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்துல HTS வந்து லோகோ வச்சிருந்தாங்க, பச்சை கலர்ல இருக்கும், 3 ஸ்டார் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா HTSோட லோகோவா இருந்தது. அதுதான் சிரியாவோட லோகோ அப்படின்னு மாத்தி இருந்தாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா திரும்பி பழைய லோகோ வந்து மாத்திட்டாங்க, பிளாக வந்து மாத்திட்டாங்க சிரியாவுக்கு. இது யாரு பயன்படுத்தினா பஷர் அல் ஆசாத் அவர்கள் பயன்படுத்திட்டு இருந்த லோகோ பிளாக். இது என்னது இது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்ப என்ன, இப்ப நீங்க இஸ்ரேலு ரஷ்யா இவங்களாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அடிப்பீங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னோம். யார் வந்து ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்தாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதிராக மற்றவங்களும் ஒன்று கூடி சாத்துவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ HTS எந்த நிலைமையில என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் கோஸ்டல் ஏரியாஸ்ல தினந்தோறும் சண்டை நடந்திருக்கு. HTSோட ஆஃபீஸர்ஸ்லாம் கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் அது தனியாக சிரியாலேருந்து வந்துகிட்டே தான் இருக்கு. அது எந்த ஒரு மாற்றம் இல்லை. இப்போ இந்த ஈராக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்திகள் வந்துட்டு இருந்தது. பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸை
ஃப்ராண்ட்ன்னு சொல்லிட்டு ஈரானோட பேக்டு குரூப் அது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரணடைகிறாங்க, இல்லை அவங்க பின்வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள்லாம் வந்துட்டு இருந்தது இல்லையா? இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபயாத் அவர்கள். ஸோ அவர் வந்து பிஎம்எஃப்போட தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர். அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க ஈராக்கோட ராணுவத்துல அஃபிஷியலா இணைஞ்சுட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப ஈராக்க பாதுகாக்கக்கூடிய பணியில அவங்க இறங்கிட்டாங்க. ஃப்ரண்ட் லைன் பார்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்திருந்த செய்தி. அதாவது இந்த பிஎம்எஃப் தலைவர் சொன்னார் இல்லையா? அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சிரியா பார்டர் இருக்கும் இல்லையா? சிரியா, ஈராக் பார்டர். அந்த இடத்துல டிஃபெண்டுக்காக போய் நின்றுருந்தாங்க. ஒரு வேளை இதுக்கப்புறம் ஹெச்டிஎஸ் உதவுறதுக்காக இந்த ஏரியால ஏதாவது நடக்குமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பார்க்கலாம். ஏன்னா சமீபத்தில தான் துருக்கி இந்த இடத்துல பெருமளவுல இந்த பேஸ் எல்லாம் கட்டுறதுக்கு கான்கிரீட் செவறுகள் பெருமளவுல எல்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் பார்த்தோம். ஸோ இந்த ஏரியால ஜியோ பாலிட்டிக்ஸ் டென்ஷனுங்கிறது மிக பெருமளவுல இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. எது எப்படியோ இந்த இடத்துல அமெரிக்காவுக்கும் பெருமளவில் அட்வான்டேஜ் கிடைக்கல. ரஷ்யாவுக்கும் அட்வான்டேஜ் இல்லை. இப்போதைக்கு பேஸ் அவங்க கட்பாட்டுக்குள்ள இருக்கு. ஆனா இந்த இடத்துல திரும்பவும் பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. சிரியாவுல யாரோட கை ஓங்கி இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இது மேலும் மேலும் மிடில் ஈஸ்ட்ல சிக்கலை உருவாக்கும். இது ஈரானுக்கு சாதகமா போறதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா, ஈரானை பார்க்கறதுக்கு முன்னாடி துருக்கியை கவனிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இதனாலதான் அங்க ஆட்சி கழிப்புக்கு பெருமளவுல நடந்துச்சா? ப்ரொட்டஸ்ட் நடந்து பெருமளவுல இனிஷியலா பேசிட்டு இருந்தோம். பட் இப்ப அப்படியே கொஞ்சம் சைலண்ட் ஆன மாதிரி இருக்கு இல்லையா? சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எய்டோட வேலையா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் இருக்கு. ஆல்ரெடி சூடானோட ராணுவம் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பிச்சு. துருக்கியும் இப்ப இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பிட்டு இருக்கிறாங்க. ஈரான் ஈராக் வரைக்கும் பார்டரை பிரிச்சுட்டாங்க, வந்து நின்றுக்கிறாங்க. என்ன நடக்க போகுது இந்த பகுதியில? மிடில் ஈஸ்ட்ல மிக பெரும் ரணகலம் நடக்குமா? சனிக்கிழமை நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை எந்த மாதிரி முடிய போகுது? இதனால ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில எந்த மாதிரியான அஃபெக்ட் இருக்க போகுது? அதே போல இங்க மிடில் ஈஸ்ட்ல என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்த போகுது? எல்லாத்தையுமே பொறுத்து இருந்து பார்த்துக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.